அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பொன்முடியின் சமீபத்திய பேச்சை நீதிமன்றத்தில் திரையிட செய்த நீதிபதி, இந்த பேச்சு முழுக்க முழுக்க துரதிருஷ்டவசமானது என்றும், அமைச்சர் பொறுப்பை வகிப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டாமா என்றும் கேள்வி எழுப்பினார். அவரது பேச்சு பெண்களை, சைவ வைணவ மதங்களை இழிவுபடுத்தும் வகையில் இருப்பதாகவும், வெறுப்பு பேச்சு தொடர்பாக புகார் அளித்தாலும் இல்லாவிட்டாலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதன்படி நடவடிக்கை எடுக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள நேரிடும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என சுட்டிக்காட்டினார். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என தமிழக டிஜிபி மாலை 4:45 மணிக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார். இந்நிலையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி, இந்த விவகாரம் தொடர்பாக மொத்தம் 5 புகார்கள் பெறப்பட்டுள்ளன என தெரிவித்தார். மேலும் டிஜிபி காணொலி வாயிலாக ஆஜராவார் என தெரிவித்தார். இதனை கேட்டுக்கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், ஒரு புகார் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யுங்கள். கூடுதல் வழக்குகள் பதிவு செய்தால் விசாரணை நீர்த்து போய்விடும். புகார் இல்லாமலேயே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். என்ன நடவடிக்கை என்பது குறித்து வரும் 23ஆம் தேதி பதில் அளிக்க வேண்டும். வழக்கு பதிவு செய்யாவிட்டால் நீதிமன்ற நடவடிக்கை மேற்கொள்ள நேரிடும் என எச்சரித்து தமிழ்நாடு டிஜிபிக்கு உத்தரவிட்டார்.